ஈசானஹ. ஈசானஹ அப்படின்னா ஈசனசீலஹ நாராயணஹ அப்படின்னு ஆதிசங்கர சொல்றது போல அனைத்தையும் கட்டுப்படுத்தி அடக்கி ஆள்பவன் அப்படின்னால அவனுக்கு பேரு ஈசானஹ. தம் ஈசானாம் பரமம் மகேஸ்வரம் அப்படின்னு சொல்றார். இப்படியாக பகவான் எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. யாரெல்லாம் கட்டுப்படுத்துறாரு அப்படின்னா முதல்ல அபுருஷர்களை கட்டுப்படுத்துறார். அபுருஷனா என்னது? பிரகிருதி இல்லையா? அப்புறம் புருஷ ஜீவாத்மாக்கள், அதுக்கப்புறம் உட்புருஷ முக்தி பெற்ற ஆத்மாக்கள், உத்தர புருஷ நித்திய முக்தர்கள், இதுக்கு மேல இருக்கிறது புருஷோத்தம. இந்த 4 பேரையும் கட்டுப்படுத்தினாலும் உங்க பேரு புருஷோத்தமன் சொல்லி சொல்றோம். இங்க ஈசானக அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்காரு பகவான். எல்லாருடைய ஞானத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கார். இந்த 4 விஷயத்துல 3 தான் ஞானம் இருக்கு. என்னென்னக்கு? நித்திய பத்த முக்த அப்படின்னு கொண்ட இந்த 3 பேருக்கு என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. இந்த ஞானத்திலையும் கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கனால உனக்கு பேரு ஈசானக அப்படின்னு பேர் கொடுக்குறார். இப்ப நம்மளுக்குலாம் பிரெயின் இருக்கு இல்லையா? பிரெயின் 2ஆ பிரிச்சுக்கலாம். ரைட் சைட் பிரெயின் ஒன்று இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ இதுல ரைட் சைட் பிரெயின் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆர்ட், ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி கலை நுட்பங்கள் இதெல்லாம் என்ன பண்ணும்? ரைட் சைட் பிரெயின்ல வேலை செய்யும். சென்டிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ் இது எல்லாமே ரைட் சைட் பிரெயின்ல வேலை செய்யும். லெஃப்ட் சைட் பிரெயின் இருக்கு இல்லையா? இதுல வந்து ஆலோசனை இல்லையா, யோசிக்கிறது, பிலாசபி, அதே போல ஞாபகம் வச்சுக்கிறது, கால்குலேட்டிவ், டிஸ்கவரி, இதெல்லாம் எதுல வேலை செய்யும்? லெஃப்ட் சைட்ல வேலை செய்யும். ஒரு சிலருக்கு ரைட் சைட் பிரெயின் நல்லா வேலை செய்யும், லெஃப்ட் சைட்ல வேலையே இருக்காது. ஒரு சிலர் லெஃப்ட் சைடு நல்லா வேலை செய்யும், ரைட் சைட்ல வேலையே செய்யாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு எப்படி வேலை செய்யணுமா? ரெண்டுமே சரிசமமா வேலை செய்யணுமா? சரிசமமா எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இதுதான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்றது உண்டு. பொதுவா நம்ம மூச்சு இழுத்து விடுறோம் இல்லையா? ஒரு சராசரி ஒரு உயிர்வாளிக்கு, ஒரு நபருக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு இழுத்து விடுறாங்க? 16 முறை. ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணும்? 16 முறை என்ன பண்ணும்? மூச்சை இழுத்து விடணும். ஸோ இப்படி 16 முறை நீங்க மூச்சை இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 21,600 முறை என்ன பண்ணணும்? மூச்சை விட்டு இழுக்கிறோம். இது பிராணாயாமம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த 16 அப்படிங்கிறது 14, 13, 12 கொண்டு நிறுத்திடணும். 12 நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்க 2 மூளை இருக்கு இல்லையா? அது 2 மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் இருக்கு இல்லையா? ரொம்ப சீரா இருக்கும். அப்ப அவங்களால என்ன பண்ண முடியும்? நல்லா டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்கும். அதே சமயத்துல நல்ல இன்டராக்டிவ் பவர் இருக்கும். ஸோ இப்படியாக நமக்கெல்லாம் வந்து இந்த பிரெயின் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பிரெயின் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குமா? 1.5 மணி நேரம் நல்லா கான்சென்ட்ரேட்டிவா கேட்டு இருப்போம். இப்போ கிளாஸே நடந்துட்டு இருக்கு. 1.5 மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் போனா என்ன ஆயிடும்? அப்புறம் டல் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஆர்டிஸ்டா மாறி போயிடும். நீங்களே தெரியுவீங்க. இந்த பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கிறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, வரைய ஆரம்பிச்சிருவாங்க. பொம்மை போடுறது, கோலம் போடுறது எல்லாம் ஆர்டிஸ்டா மாற, அப்புறம் டிஃப்ரெண்டா விளையாட ஆரம்பிக்கிறது. ஸோ நம்மளுடைய ரைட் சைட் பிரெயின்ல இருந்து லெஃப்ட் சைட் பிரெயின் என்ன ஆயிடுச்சு? பிரெயின் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு படிச்சவங்கலாம் கூட ஆர்டிஸ்டா மாறி போயிருவாங்க. ஸோ அது போல பகவானுக்கு அப்படி கிடையாது. பகவானுக்கு வந்து எப்பயுமே எல்லாரை காட்டிலும் ஞானம் உயர்ந்தவரா இருக்கனால எல்லாருடைய ஞானத்தையும் கட்டுப்படுத்துறவா இருக்கனால அவனுக்கு பேரு ஈசானக அப்படின்னு சொல்லிட்டு